ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைலோட லாக் ஸ்க்ரீன்ல ஸ்னாப்சாட் ஐக்கானை எப்படி நம்ம செட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்படி நம்ம ஸ்னாப்சாட் ஐக்கானை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து திடீர்னு எமர்ஜென்சிக்காக எதனா ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒரு போட்டோவை ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்மளுடைய மொபைலோட லாக் ஸ்க்ரீன்ல ஸ்னாப்சாட் ஐக்கானை எப்படி நம்ம செட் பண்றது சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Snapchat ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட Snapchat ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். Snapchat ஓபன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்க ஒரு ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க. இந்த பேஜ்ல நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ்ல பிரைவசி கண்ட்ரோல்ல பாருங்க. பிரைவசி கண்ட்ரோல்ல உங்களுக்கு வந்து பாருங்க டேட்டா சேவருக்கு கீழ லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட் அப்படின்ற இந்த ஃபீச்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிவைஸ்லயும் எல்லா மொபைல்லயும் கொடுத்திருக்க மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் டிவைஸ். இது போல ஒரு சில டிவைஸ்ல மட்டும் தான் இந்த லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க இதுல லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து டோன் ஆஃப்ல இருக்கு. நம்ம வந்து டோன் ஆன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நான் டோன் ஆன் வந்து நான் கிளிக் பண்றேன். இதை நீங்க டோன் ஆன் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ வந்து பாத்தீங்கன்னா காமிப்பாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழ பாட்டம்ல உங்களுக்கு Snapchat ஐகான் இருக்கு. இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லாக் ஸ்கிரீன் வந்து செட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக ப்ரீவியூ வந்து காமிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா மேல இருக்கக்கூடிய டன் கிளிக் பண்ணி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க டன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் அப்ளைடு டு லாக் ஸ்கிரீன் சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட் வந்து டர்ன் ஆன் வந்து பண்ணியாச்சு, எனேபிள் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட்டை எப்படி நம்ம யூஸ் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, பேக் வந்துட்ட பிறகு என்னுடைய மொபைல்ல வந்து பவர் பட்டன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழ பாட்டம்ல இப்போ Snapchat ஐகான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐகானை நீங்க இழுத்து பிடிச்சி இது போல மேல கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு Snapchat கேமரா வந்து ஓபன் ஆயிடும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு போட்டோ எடுக்கணும், அவசரத்துக்கு நீங்க உள்ள போயிட்டு எடுக்க முடியாது அப்படின்னா இந்த வழியை பயன்படுத்தி நீங்க டக்குன்னு ஒரு இமேஜ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷூட் பண்ணிட்ட பிறகு இது வந்து நீங்க டைரக்டா வந்து சேவ் வந்து பண்ண முடியாது. சேவ் வந்து கிளிக் பண்ற மாதிரி சேவ் கிளிக் பண்ணும்போது ஃபெயில்ட் ஆகும். நீங்க வந்து சேவ் பண்ணும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல சென்ட் டுன்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சேவ் வந்து கிளிக் பண்ணாதீங்க, ஃபெயில்ட் ஆகும். சென்ட் டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு மொபைலோட லாக் வந்து கேட்கும். இப்போ உங்களுடைய மொபைலுக்கு போட்டுருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கா இருக்கட்டும், அது ஃபேஸ் லாக்கா இருக்கட்டும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா டைரக்டா வந்து சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் வந்து ஆயிடும். இப்போ அன்லாக் ஆகிட்ட பிறகு இப்போ இந்த போட்டோ ஷேர் பண்ணக்கூடிய அந்த பேஜுக்குள்ள வந்துரும். ஓகே, இப்போ இந்த பேஜ் விட்டு நீங்க பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஷூட் பண்ண அந்த போட்டோ இருக்கும். இப்போ இந்த பர்மிஷன் கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த பிறகு இப்போ வந்து சேவ் வந்து கொடுங்க. இப்போ சேவ் கொடுக்கும்போது இப்போ ஷூட் பண்ண அந்த போட்டோ வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா சேவ் வந்து ஆயிடும். இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மொபைலோட லாக் ஸ்கிரீன்ல Snapchat ஐகானை நம்ம வைக்கிறது மூலமா இப்போ வந்து ஈஸியா ஒரு போட்டோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து இது போல உங்களுடைய மொபைலோட லாக் ஸ்கிரீன்ல Snapchat ஐகானை வந்து செட் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க செட் பண்ணிருக்கக்கூடிய இந்த Snapchat ஐகானை வந்து இதுல இருந்து ரிமூவ் பண்ணணும், மொபைலோட லாக் ஸ்கிரீன்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி ரிமூவ் பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து திரும்ப வந்து உங்களுடைய மொபைல் அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணிட்டு திரும்ப இப்போ நீங்க உங்களுடைய மொபைல்ல Snapchat வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து Snapchat வந்து ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது பிரைவசி கண்ட்ரோல்லே வந்து பாருங்க லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட்டை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இது வந்து இப்போ டர்ன் ஆஃப் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் டிசேபிள் வந்து பண்றேன். டிசேபிள் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த ப்ரீவியூ வந்து காமிக்கும். இப்போ கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய Snapchat ஐகான் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, Snapchat ஐகான் மேல வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க நோ ஆப்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நோ ஆப் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய நோ ஆப் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நோ ஆப்பை செலக்ட் பண்ணிட்ட பிறகு மேல இப்போ டன் இருக்கு, டன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து டன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டன் கிளிக் பண்ணிட்ட பிறகு சேஞ்சஸ் அப்ளை டு லாக் ஸ்கிரீன் சொல்லிட்டு வந்துரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா டர்ன் ஆஃப் வந்துச்சு. லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஆஃப் வந்து ஆயிடுச்சு. நீங்க வந்து அப்படியே மேல இருக்க டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டர்ன் ஆஃப் ஆகாது. நோ ஆப்ல வந்து செலக்ட் பண்ணனும், அப்பதான் டர்ன் ஆஃப் வந்து ஆகும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய Snapchatல லாக் ஸ்கிரீன் ஷார்ட்கட்டை எப்படி எனேபிள் பண்றது, டிசேபிள் பண்றது தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.